வேதம் என்ன சொல்லுகிறது? தாங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு போக நினைத்தார்களானால் அதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் தேவனுடைய பாதையிலே செம்மையாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடருகிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே நோக்கம்தான், நமக்கு ஒரு லெக்கு, அதை அடைய வேண்டும். ஏன்னா கலப்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவே அதை சொன்னார். அவரை போல நாம் மாற வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவர் சித்தத்தை செய்ய வேண்டும், அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நம்மேல் விழுந்த கடமை. அதை விட்டுவிட்டு